இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக புக் பண்ணாமல் போக மாட்டீங்க. ஆர்கிடெக்ட் டிசைனில் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு 3 BHKவாக இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹாலில் ஹை ரூஃப் சீலிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டான இன்டீரியர் ஒர்க்ஸ் அண்ட் அதுக்கேற்ற மேட்சிங்கில் கலர் பெயிண்டிங்ஸ். போர்ட்டிகோலேருந்து கிச்சன் வரைக்குமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பேஷியஸான பெட்ரூம்ஸ், கிங் சைஸ் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமில் ஜக்கூசி, வாக்கின் வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கோயம்புத்தூரில் ப்ரைம் லொக்கேஷனான சரவணம்பட்டி ஐடி பார்க்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. ரொம்ப செக்யூர்டான ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த வீடு இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டான டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியா. இந்த வீட்டோட லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குது, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டில் நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. 3.5 சென்ட் இடத்துல 2800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. பாக்ஸ் டைப் பேட்டர்னில் எலிவேஷன் ஒர்க் கொடுத்து அதுக்கு அழகான கிரில் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ரூஃப் டாப்பில் ஒரு கார்டன் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கார் பார்க்கிங் ஏரியா. சைஸ் 16க்கு 16. நார்த் சைடு வாலில் ஒரு அழகான சர்க்கிள் ஷேப் ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ப்ரோஃபைல் லைட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. செட்பேக் ஏரியா ஆக்சஸ் பண்ணுறதுல ஒரு பர்கோலா டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்கே போர்வெல்லும் சம்பு இருக்குது. வீட்டை சுற்றி வர்றதுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு அவுட்டர் டாய்லெட் 3க்கு 10ங்கிற அளவில் இந்தியன் பேட்டர்ன் டாய்லெட் டைப் கொடுத்துருக்காங்க. டபுள் டோர் பேட்டர்னில் ஒரு ஹெவியான டீக்வுட் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு டிஜிட்டல் ஸ்மார்ட் லாக்கும் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் என்ட்ரு ஆன உடனே ஃபோயர் ஏரியா 5/8ங்கிற அளவில் ஃபோயர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க.
ஃபோயர்லேருந்து லிவிங் ஹால்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இந்த லிவிங் ஹாலை ஹை ரூஃப் சீலிங் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் உட் பேனலிங் ஒர்க் பண்ணி ஒரு அழகான சாண்ட்லியர் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சென்டர் டேபிள் வித் சோஃபா கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேஸிங் வாலில் மோல்டிங்கில் வால்பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உட்டனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சவுத் ஃபேஸிங் வாலில் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக டால் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டபுள் லேயர் கர்டைனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம டைனிங் அண்ட் கிச்சனுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். என்ட்ரன்ஸ்க்கு ஒரு உட்டன் ஆர்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. 20க்கு 10ங்கிற அளவில் டைனிங் அண்ட் கிச்சனை ஒன்றா பிளான் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரை 2 லெவல் பிளாட்ஃபார்மாக கொடுத்து கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சனுக்கு ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஓவர் ஹெட் கேபினட்ஸ் லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கிரானைட் கொடுத்து வாஷ் பேஷனையும் கிரானைட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மாடுலர் கிச்சனோட பேஸ் கேபினட்ஸ். ஒரு எலக்ட்ரிக் சிம்னியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓவர் ஹெட் கேபினட்ஸ். ஒரு டால் கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆஃபை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆஃப் வந்து ஓடிஜி அவன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் பேஸ்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டைனிங் பார்க்க போகிறோம். அக்கர்லிக் ஷீட்டில் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி உட் பேனலிங் ஒர்க் பண்ணி ஃபேனும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கிராக்கரி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது டால் கிராக்கரி யூனிட் with glass doors. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வாஷ் பேஷன் மிரர் கொடுத்துருக்காங்க. அது ஸ்மார்ட் கிளாஸ். பின்னாடி WPC பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். டோருக்கு ஒரு உடன் ஆர்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஹெவியாக இருக்குது. இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 16. ஃபோர் டோர் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. காட்டுக்கு மேலே ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க.
அதுக்கு ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர் டோர் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒர்க்கிங் டெஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட். எட்டுக்கு 4ங்கிற அளவில் இந்த டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசெட், டவல் பார் எல்லாமே பேரிவேர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம். கான்ட்ராஸ்ட் கலரில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே லவுஞ்சோட அளவு 16க்கு 8.25. லவுஞ்சில் வுட்லேயே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சாண்ட்லியர் லைட்டை ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்குறோம். பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. லவுஞ்சிலேருந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இந்த பெட்ரூமோட அளவு 16க்கு 10. ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஃபுல் லைட் விண்டோ வித் டபுள் லேயர் கர்டைன்ஸ், எக்ஸலண்ட்டான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க், மேட்ரஸஸ், ஹெட்போர்ட், ஒரு ஒர்க்கிங் டெஸ்க் கொடுத்துருக்காங்க. ஹெட்போர்டுக்கு பின்னாடி வால்பேப்பரில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் டெஸ்க், காட்டுக்கு கீழேயும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வாக்கின் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. 8க்கு 5ங்கிற அளவில் இந்த வாக்கின் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ஃபுல் சைஸ் ட்ரெஸ்ஸிங் மிரர் வித் சீட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதோட அளவும் 8க்கு 5.
இந்த பெட்ரூம்லேயும் ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார் எல்லாமே பாரிவேர் பிராண்டில் கொடுத்துட்டாங்க. அடுத்தது இந்த பெட்ரூம்க்கான ப்ரைவேட் பால்கனி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க கிங் சைஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட அளவு 16க்கு 16. வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டிவி யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வுட்டும் ஜிப்சம் போர்டும் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. காட்டன் மேட்ரஸ் கொடுத்துட்டாங்க. காட்டுக்கு பின்னாடி ஒய்லட் கலரில் ஹெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வால்க்கு அழகான வால்பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஒரு 4 டோர் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா விண்டோஸ் எல்லாமே 6 ஃபீட் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவ்வளோ வென்டிலேஷனோட ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் சைட் வாலில் ஒரு ஹிடன் டோர் கொடுத்துருக்காங்க. ஹிடன் டோர் ஓப்பன் பண்ணோடனே ஒரு வாக்இன் வார்ட்ரோப். அதுக்குள்ளே ஒரு 3 டோர் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரரும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட் 10க்கு 6ங்கிற அளவில் இது கொடுத்துருக்காங்க. இதில் ஜகூசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜாகுவார் பிராண்டில் ஒரு ஷவர் பேனலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாசெட் வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட்டை பிளாக் அண்ட் ஒயிட்டை கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பெட்ரூம்க்கான ப்ரைவேட் பால்கனி. 16க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. WPC மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் வருது. பாராஃபெட் வால்க்கு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருந்தே
ரூஃப் டாப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஹெட்ரூம் பிளான் பண்ணி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூஃப் டாப்பில் தாங்க ஒரு ரொம்ப எக்ஸலண்ட்டான விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ஒரு கார்டனிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் காசிபோன்னு சொல்கிறாங்க. ஒரு ஹெவியான மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணோடனே ரூஃப் டாப்புக்கு ஒயிட் கலர் கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கார்டன் ஏரியா. ஒரு சின்ன ஃபங்க்ஷனே வீட்டில் வைக்கலாங்க, அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக இது கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் லே பண்ணி ஃபோக்கஸ் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லைட்டு வேணுங்கிற டைரெக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சைடில் கூலிங் ஷீட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்பாட் இது. இந்த வீட்டோட ப்ரைஸ் 1,55,00,000. கீரனத்தம் ஐடி பார்க்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். புக்கிங்க்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கைகூடும் உங்கள் கனவு இல்லம்.